Thank you.
இவ்வரங்க மேடையில் இன்றைய நடன மங்கையாக தோன்றி உங்களை மகிழ்த்தி கொண்டிருக்கும் சுகுணா அவர்களுக்கு நமது விழா கமிட்டியார்கள் சார்பாக இந்த ஆடை அணிவித்து அகம் மகிழ்கிறார்கள். எனக்கு பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்திய ஊர் மக்களுக்கு எனது சார்பாகவும் எனது கலைக்குழுப்பின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கரகாட்டம் நடக்குதுன்னா சொன்னேன். அவர் நான் தண்ணி ஊத்துத்தானே சொன்னேன் கோட்டூர்ல. ராபா அடின்ட்டாரு. முன்னாடி மைக்க பிடிச்சிட்டல, நம்ம மைக்க பிடிச்சிட்டல. ஆரம்பிச்சா மைக்க பிடிச்சாலும் நம்மளுக்கு எல்லாம் அமர்ந்து வரும். இருக்கட்டும் பாப்போம். ஏப்பா ஒரு ஆம்பளை எதுக்கு குடிக்கிறான்? எதுக்கு? அவன் வேதனை சோதனை தாங்காம குடிக்கிறான். சரி, அப்படி நம்ம குடிச்சிட்டு போனேன்னு வச்சுக்க வீட்டுக்கு, நம்ம பொண்டாட்டி நம்மளை போட்டு துருக்கி குடிக்கிறான். நம்ம குடிச்சிட்டு போனாதான் கொஞ்சம் பயக்குறான். அதுக்குத்தான் நம்ம கொஞ்சம் நாள் ஏற்றிட்டு போறது பவரை. ஆமா, அது நான் பவரை ஏற்றிட்டு இருந்ததுனால உங்களுக்கு தப்பா தெரியுதா? தப்பே சொல்லக்கூடாது. ஆனா குடியாருன்னு மட்டும் சொல்லிடக்கூடாது யாரையும். ஏன்னா அரசே சொல்லியிருக்கு மது பிரியர்னு சொல்லணும், குடியேறணும்னு சொல்லக்கூடாது. இருக்கட்டும். நான் வரையில ஊடல ஏதோ அங்கிட்டு இங்கிட்டு ஓடி நடமாடணுமா நினைச்சேன்.
பொம்பளை பிள்ளையா? எனக்கு குடியாரனுக்கு தெரியும் ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை. உனக்கு தெரியும் சித்தப்பாவா? கெடுத்து விட்டேன்னா நான் கெடுத்து விட்டேன்னா நான் பார்க்கவே இல்லை. நான் கெடுத்து விட்டேன். அதைத்தான் சொல்ல வேண்டாம். நானே குடிவெறி தெரியாம என்ன தெரியாம தர்றேன். இல்ல சித்தப்பா அப்படி சொல்லல. நல்லா ஆடிக்கிருச்சு. சரி நீ வந்தனால ஓடி போயிருச்சு. இன்னும் தெரியல அதுக்கெல்லாம் கெடுத்து விட்டேன்ற. ஏன்னா அவவே தெளிஞ்சவனே கெடுக்க மாட்டான்னு தெரியாத எப்படா போய் கெடுப்பான். உடனே அதை சொல்லல சித்தப்பா. ஆடிக்கிறத கெடுத்து விட்டேன்னு சொன்னேன் சித்தப்பா. ஆடிக்கிறது நான் வந்ததுனால ஆடிக்கிறது போயிடுச்சா? சரி சரி. அது கொஞ்சம் குடியார போய் வரையான்னு பயந்துக்கிட்டு போயிருக்கேன். மாப்பிள்ள போன வருஷம் உன்னை என்னன்னு கூப்பிட்டேன். உன்னை தம்பி கூப்பிட்டல. அப்புறம் இந்த வருஷமா நம்பிட்டு கூப்பிடுமே. இந்த வருஷம் மாப்பிள்ள வேணும்டா. நீங்க வருஷத்துக்கு ஒரு வட்டம் முறையை மாத்திக்கணும். டேய் வருஷத்துக்கு ஒரு தடவை மாத்திக்கிறேன். போன வருஷம் நீ மாப்பிள்ளை மாமான்னு கூப்பிட்டல. இந்த வருஷம் சித்தப்பான்னு கூப்பிட்டேன். அதுக்கு தான் நான் முறையை மாத்திக்கிருக்கேன். அப்புறம் வருஷம் மாத்திக்கிடுவான். நீங்க பாத்துறது அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எங்கடா அடுத்துங்கடா குடியார பார்த்து ஓடிங்கன்னா பயந்துகிட்டே இருக்கிறதா? யார் யாரு ஆளும் மூஞ்சியும் முகக்கட்டையும் ஒரு பொம்பளை ரோட்ல அடிக்கிறீங்க. நீ மாதிரி வந்து இடிக்கிற. உனக்கா சூடு இருக்கா? சொன்னா இருக்கா? மானம் இருக்கா? மரியாதை இருக்கா? தெற்கா இருக்கா? முன்னாடி இருக்கா? பின்னாடி இருக்கா? கிழக்க இருக்கா? தெற்க இருக்கா? வடக்க இருக்கா? பேசியா வாயில என்ன முகக்கட்டைய வச்சுட்ட? என்ன அது இருக்கு? எதுக்கே இடிச்ச? இல்ல எதுல இருக்குன்னு கேட்டீங்க. நான் எதுல இருக்கேன்? காதல் உங்க செவிடாச்சா? எனக்கா? எனக்கா செவிடு? பின்ன நான் சொன்னாலும் திருப்பி திருப்பி கேட்டா என்ன கேட்ட நீ? ஏன் வந்து இடிச்ச? என்ன கேட்ட நீ? முதல்ல என்ன கேட்டேன்? உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டீங்க. ஆமா எனக்கு அறிவு இருக்கு. நான் குடிச்சிட்டு தானே இருந்தேன். ஆமா நீ அங்க ஆடிக்கிட்டு தானே இருந்த. ஆமா நான் வந்து குடிச்சிட்டு இருக்கேன். உன் மேல அடிச்சனா? குடிச்சனாமா? ஆமா நான் அறிவு இருக்கிறது தானே ஒதுங்கி வந்தேன். நான் அறிவு என்ன உன் மேல அடிச்சிருக்கேன். நான் தான் ஒதுங்க. நீங்க ஒதுங்கல. நான் தான் ஒதுங்கி ஓர மாட்டேன். எருமா நீதான். நான் தான் ஓரமா போனேன். அப்ப எனக்கு அறிவு இல்லைன்றியா? நான் ஒதுங்கி போனதுனால நான் தான் நீ ஒதுங்கி போன. நீ ஒதுங்கி போன நான் ஒதுங்காம இருந்தனால எனக்கு அறிவு இல்லைன்றியா? நிறுத்துமா. இதே ஒரு ஆம்பளை போய் வந்து நான் உன் மேல இடிக்க சரியா போச்சு. இடிக்க வராம நீ ஒதுங்கி ஓடி போய் சரியா கழிச்சு. இதே நீ நடு ரோட்ல ஆடிக்கிட்டு ஒரு லாரி உன் மேல வந்து இடிக்குது. இடிச்சிருச்சுன்னா என்ன ஆகும்? உன் சாமியான் சத்தியா போக முடியும். என்ன பார்த்து கேட்கிற? அறிவு இருக்கா சூழ் இருக்கான்னு கேட்கறிய? ஒரு ஆம்பளை பேர வந்தது அதுவும் இல்லாம உனக்கு அறிவு இருக்கா சூழ் இருக்கான்னு கேட்கறிய? ஒரு ஆம்பளை பேருக்கு மரியாதை கொடுத்து பேசுறா நீ? நீங்க பொம்பளை பிள்ளைக்கு மரியாதை தெரியுமா? இப்ப நான் எதனால எல்லாரும் நானும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. எதனால வந்தேன்னு உன்னை தவறா பேசணும்னா? இல்ல உன்னை அறிவு இருக்கான்னு கேட்டனா? இல்ல. என்ன கேட்டதாரு? குடிச்சுட்டு நீதானே கேட்ட? இருமா. நான் குடிச்சுட்டே வந்திருக்கேன். நான் குடிச்சிருக்கேன். நான் இல்லைன்னு இப்ப நான் குடிச்சிருக்கேன். அதான் நான் விவரத்தை சொன்னேன். ஒரு மனுஷன் எதுவும் குடிக்கிறேன். அதே வேதனை சோதனை தாங்காம குடிக்கிறேன் இருக்கட்டேன். அப்படியே ஒரு வீட்டுல ஒரு புருஷன்காரன் குடிச்சிட்டு வந்தா பொண்டாட்டி என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? பொண்டாட்டி புருஷன் குடிச்சிட்டு வந்தா என்னமா செய்யணும்? அடிச்சு வெளியில உனக்கு சொல்லி கொடுத்த பாடம் பிடிக்காம இருக்கு. அப்படியே ஒரு ஆம்பளை குடிச்சிட்டு வந்தான்னா வீட்டுல பொண்டாட்டி கறி வறுத்து வச்சு மடியில படுக்க போட்டு ஊட்டி விடணும். எப்படி நீங்க குடிச்சு போட்டு அப்படி நீங்க ஊட்டி விட்டுட்டீங்கன்னா அப்ப பொண்டாட்டி நம்ம மேல ரொம்ப பாசமா இருக்கான்னு நாங்க கம்முன்னு படுத்துருவோம். சரி என்ன மேல அடிச்சு வரலாம் என்ன பண்ணுவீங்க? அடிச்சு வெளியே நீ அடிச்சு வெளியில தான் தள்ளுவ நீ. அப்புறம் உன்னை வீதி வீதியா வரைச்சு வச்சு அடிப்பேன். அப்ப என்ன செய்வ? அப்ப ஓடிடுவேன். இருக்கட்டும் பரவாயில்ல. சரி நான் குடிச்சிருக்கேன். ஆமா. நீ படிச்சிருக்கியா? படிச்சிருக்கேன். எத்தனாவது படிச்சிருக்க? 4ஆம் கிளாஸ். 4ஆம் கிளாஸ் எத்தனை வருஷம் படிச்ச? 3 வருஷம். பத்தியா
நல்லா கேட்டுக்கோங்க. நான் குடியாரன் கேட்கிற கேள்விக்கு படிச்சவங்கள பதில் சொல்றேன். 4ஆம் கிளாஸ் படிச்சுட்டான். நான் இது வரைக்கும் ஒரு 5-6 கிளாஸ் போயிருக்கேன். ஆமா இருக்கட்டும். ஏமா 4ஆம் கிளாஸ் 4 வருஷம் படிக்கணும். நீ 4ஆம் கிளாஸ் 3 வருஷம் படிச்சோம்ன்ற. அப்ப 1 வருஷம் எங்க போச்சு? அத சொல்லல. 3வது 4வது மட்டுமே 4 வருஷமா படிச்சிருக்கேன். 3வது 2வது அப்படி இல்ல. சரி 4வது மட்டுமே 4 வருஷம். 4வது 4வது 3வது அப்படி அந்த மாதிரி 4 வருஷம் 4வது. அதுல ஏதோ நடந்திருக்கு. ஆமா அதை விட்டு கிளம்பல நீங்க. இல்ல போல. சரி இருக்கட்டும். இப்ப நான் குடிச்சிருக்கேன்னு சொல்றேன். ஆமா நான் குடிச்சிருக்கேன். ஆமா நீ படிச்சிருக்க. ஆமா இப்ப நான் குடிச்சது இந்த ஊருக்கே தெரியும். ஆமா அன்றாடம் வந்தா எல்லாருக்கும் தெரியும். இந்த மாதிரி அவன் குடியாரப்பே குடிச்சிட்டு வர்றான்னு சொல்லி இந்த ஊருக்கே தெரியுது. ஆமா இப்ப நீ படிச்சிருக்கீங்க இல்ல? ஆமா. நீ படிச்சிருக்கிறது யாருக்காவது தெரியுமா? தெரியாது. தெரியாதுல? தெரியாது. அப்ப குடிச்சாளுக்கு மரியாதையா படிச்சாளுக்கு மரியாதையா? இப்ப கேக்குறேன் பாருங்க. அப்படி ரைட்டுக்கு போகாது. குடிச்சாளுக்கு மரியாதையா படிச்சாளுக்கு மரியாதை? படிச்சாளுக்கு எந்த விதத்துல மரியாதை? படிச்சா தானே நல்ல வேலையில உட்கார முடியும். படிச்சாலும் பணக்காரன் ஆகலாம். சரி மரியாதை இருக்கும். வேற யாருக்கு மரியாதை இல்லையா? நான் கேட்டது மரியாதையை பத்தி கேட்கிறேன். குடிச்சாளுக்கு மரியாதையா படிச்சாளுக்கு மரியாதையா? மரியாதை. போமா போ. படிச்சாளுக்கு மரியாதை. இப்ப பாரு என் மகாலியத்தை பூரா சொல்றேன் பாரு. ஏமா நான் குடிச்சிருக்கேன். இப்ப நான் குடிச்சிருக்கேன். பைபாஸ் ரோட்ல நடந்து போய்கிட்டு இருப்பேன். சரி பைபாஸ் ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கல எனக்கு எதுக்கு ஒரு லாரி வரும். சரி லாரிக்காரி நீ பார்த்தது லாரி அங்க நிப்பாட்டிட்டு 2 கிலோமீட்டருக்கு அங்கிட்டே நிப்பாட்டு அவர் மட்டும் இறங்கி என்கிட்ட வருவாரு பேச்சுவார்த்தைக்கு. எதுக்கு? அவர் வந்தது என் கிட்டத்துல என்ன சொல்றாரு தெரியுமா? என்ன சொல்லுவாரு? தலைவரே வணக்கம். இப்பதான் 7 லட்சம் ரூபாய் லோன் போட்டு இந்த லாரி இறக்கிருக்கீங்க. இது நீங்க வேற இந்த உள்ள விழுந்து மேற்கொண்டு உங்க குடும்பத்துக்கே இன்சூரன்ஸ் பண்ண விட்டுறாதீங்க. இருக்க சொத்தை காடு வரையுமா விட்டு நான் கட்டிவிட்டு நான் லாரியா தெரியல கைது சிறப்பா கட்டுங்க. அந்த மாதிரி சொல்லி எனக்கு தலைவர் பட்டம் கொடுத்துருவாரு. இது மட்டும் இல்ல அவர் கையில இருக்க 100 ரூபாய் எடுத்து என் கையில கொடுத்து தலைவரை ஓரமா உட்காருங்க. சரி எதுக்கு? எதுக்கு? நீங்க அடிச்ச ஓரம் இறங்கிச்சுன்னா இன்னொரு கட்டிங்க ஏத்திட்டு அப்படி ஓரமாவே உட்காந்துருங்க. அடுத்த லாரிக்கு விழுந்துடாதீங்க. உங்களை வேண்டிக்கிற தலை வேண்டி போயிடுவாரு. பிள்ளைக்காரன் நான் சொல்லிட்டு போயிடுவாரு. நீ படிச்சவங்கள வேலை வேடி அலைஞ்சு அங்க போய் கிறங்கி கிரண்டு வர்ற. ஆமா லாரி உன் கிட்டத்துல வர கூட தெரியாம கட்டுக்கு தெரியாம போற. ஆமா அப்பதான் லாரிக்காரு உங்ககிட்ட நிப்பாட்டிட்டு சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு? படிச்சவளை கிட்ட எடி குடுக்கணும்ல நீ விழுந்து சாகிறதுக்கு 7000 கிடைச்சா சொல்லிட்டு வந்துட்டியா அப்படி சொல்லி அவர் சொல்லுவாரு. அப்ப படிச்சாளுக்கு குடிச்சாளுக்கு என்ன மரியாதை? தலைவர் பட்டான். குடிச்சு படிச்சாளுக்கு குருட்டு அப்படின்னு பட்டத்தை தெரிஞ்சுக்க. இப்ப என்ன பார்த்து வந்தது கேட்டேன். உனக்கு அறிவு இருக்கா சூடு இருக்கா சொல்லு இருக்கான்னு கேட்டேன். இப்ப உன்னை பார்த்து நான் கேட்கிறேன். உனக்கு அறிவு இருக்கா சூடு இருக்கா சொல்லு இருக்கா அப்படி இருக்கா இப்படி இருக்கா அங்க இருக்கா இங்க இருக்கா மேல இருக்கா கீழே இருக்கா ஓரமா இருக்கா ஒதுங்கி இருக்கா உருண்டையா இருக்கா நெட்டா இருக்கா குட்டியா இருக்கா சப்படியா இருக்கா சுயம்பு இருக்கா சுருத்து இருக்கா எடி மோத்தா புண்ட தெரிச்சு போயிரு பாத்துக்க. பேன பேமாவோட லூசு பேமாவோட முட்டா பேமாவோட அடி வங்க பேமாவோட அடி வீணா போனேமாவோட அடி இட்லிக்கு என்ன நேர்மையமாவோட அடி தோசைக்கு சொன்னா நேர்மையமாவோட அடி போடி சத்தியமா ஜாகிரதை இருந்தவள ஏடி என் கொலாப்புடுது என் வீட்டு வாசல்ல 4 நாளும் மூஞ்சி வச்சுட்டவள ஏண்டி யார பார்த்து கேட்கிற? இங்க பாரு என்ன சொல்ற நீன்ற அதிகம் பேசிக்கிட்டு இருக்க. இங்க பாரு நீ ரொம்ப பேசுற. அடிச்சு தூக்கி விட்டா கொட்டாக்கு மேல படுத்துக்கிட்டு கோயில் கோயில் கத்த விட்டு போயிருவேன். நான் குடுக்கணுக்குள்ள நீ புண்ண குடிக்க அன்ன காவடி எடுக்க போற. நான் குடுக்குற உடுப்புல அப்புறம் எங்க வேணாலும் மலையேற முடியாது. நான் ஓங்கிக்கிட்டு கொடுத்தேன்னா உள்ள போக தொற்று பொத்துக்கிட்டு போயிரும் பாத்துக்க. நான் ஓங்கி அடிச்சேன்னா 1.5 டன் வெயிட். நான் ஏறிக்கிட்டு போச்சுன்னா நீ நாரிக்கிட்டு கிடந்து போயிருவேன். அது அடிச்சு ஆப்பால் போட்டு போயிருவேன். அதுதான் சொல்லுவேன். எங்கே போற மாறாத்தா
இன்னைக்கு இந்த பப்புனுக்கார மரம் வந்து ஏறாத்தாண்ட கணக்குல இருக்கியா கூப்பிட்டுக்கிட்டு நிற்பானா என் கொத்தக்காளி உதவி செருகுபத்தியும் ஜெருகுபத்தியும் கீரங்கத்துக்கு போனாலாம் செருகுபத்தியும் ஜெருகுபத்தியும் கீரங்கத்துக்கு போனாலாம் அங்க ரெண்டு புரட்டி பறக்கு பறக்கு பறக்குனாலாம் சும்மா கிடந்த சிட்டுக்குருவிக்கு சோத்த போட்டானா அது கொண்டே அருப்பு கோட்டையிலே மோத்தா செருப்பு தக்கையிலே அருப்பு கோட்டையிலே மோத்தா செருப்பு தக்கையிலே நாலு பிள்ளாச்சி மோத்தா நாரி போவாங்க ஓத்தா நாரி போவாங்க சாட பேச தெரியாத சக்காலத்தி பொய்யா மரத்து மேல ஏறி வியா வியா கத்துச்சா ஊரை பிடிச்ச கிரகத்துக்கு நாயை பிடிச்சிக்கிட்டு சூடு ஓட்டுறாங்களா காக்கா கருந்துச்சா ஐயா கவுசரை கருந்துச்சா அடி நாட்டரசு கோட்டை பிறகு நாலு வருஷமும் ஓட்டை ஊரை ஏறி கோழியை பிடிக்க தெரியாதவன் கோபுரத்து மேல ஏறி வைகுண்ட பார்க்க ஆசைப்பட்டானா அந்த வர சொப்பு ஐசத்தாவே தப்பு தரங்கட்ட நாய் உரம்போட்ட நாய் உரம்போட்ட வயல போய் மோப்ப முடிச்சுச்சா காரியா வெட்டி முறுக்கு இவங்க அத்தனை நொறுக்குறானா தரங்கட்ட மச்சானுக்கு போட்டாங்கன்னா வெடி சரட்டு புரட்டுது ஊருக்கு போன புருஷன் திரும்பி வரலையா ஊருக்கு போன புருஷன் திரும்பி வரலையா சித்தப்பனை போய் பின்னாடி இறுக்கி கட்டி பிடிச்சுக்கிட்டு ஏ புருஷா கிடந்தான் மணமட்ட கருவாடு பானையில இருக்கையில உன்னை போல சாவட்ட கருவாடு மேவட்ட அடிச்சுட்டான் போயல நடக்குதா மெச்சில போயல நடக்குதா மெச்சில போட்டு துப்புங்க அம்மா விட்டு போய் ஸ்டேஷன் நானும் பேசுறேன் கம்மாயில கிழக்கு கெடுத்தி போயா கடையில விற்கிது சாம்பு அதுக்கு நீ இவங்க 4 பேரையும் பிடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி அதோட புரிய பார்த்து பேசுறா. இல்ல போய் கேளுன்னு எந்த கடையில விற்கிது சாம்பு சரி எடுத்து என்ன பண்றீங்க என்ன வியாபாரம் இழந்த பழம் இறந்த பழம் ஆமா. சரி உங்க வியாபாரத்தை எடுத்து கொடுங்க இழந்த பழம் உனக்கு தான் இழந்த பழம் அருமையான முறையில் உங்க வியாபாரத்தை கொடுத்து முன்னீங்க நீங்க இறந்த பழ வியாபாரம் நீங்க நானும் ஒரு வியாபாரி தான் என்ன வியாபாரம் பழ வியாபாரி தான் என்ன பழம் வாழைப்பழம் அது சீசன் இல்லாம கிடைக்குமே சீசன்லாம் எல்லா சீசன்லயும் உங்க இறந்த பழம் அந்த சீசனுக்கு தான் கிடைக்கும் ஆமா. ஆனா என் வாழைப்பழம் எல்லா சீசன்லயும் கிடைக்கும் ஆமா. ஆமா உங்க இறந்த வாழைப்பழம் எல்லா சீசனும் எல்லா சீசன்லும் ஆனா 12 மாசமும் வாழைப்பழம் கிடைச்சுக்கிட்டே இருக்கேன் அதனால ஏன் வியாபாரத்தை எடுத்துக்குருவாமா ஆனா வாழைப்பழம் சித்தப்பா அது உனக்கு மரியாதை இல்ல 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 ஒண்ணு சொல்றேன் கேளுங்க வாங்கி பாருங்க என்னது வாழைப்பழம் இல்ல அப்புறம் வாயில பழம்ங்கிறாரு அப்படி சொல்லல நான் வாழைப்பழம் அவர் வாழைப்பழம்ன்றாரு பத்தியா நான் இங்க பாடிக்கிட்டு இருக்க அவர் தள்ளிட்டு போறதுக்கு இது செக்க வந்த போலாம் எடுத்து போடுனீங்க ஆமா. ஏன் வியாபாரத்தை எடுத்து போடுனேன் சரி. நான் ஆடுனா ஆடுவேன் பாடுனா பாடுவேன் ஓடுனா ஓடுவேன் உட்கார்ந்தா உட்காருவேன்
பயவுல நீங்க ஒரு ஆள் தான் படுத்து ஆடுவேன்னு சொல்லியிருக்கீங்க. சில பிள்ளைங்க கேட்பேன் படுத்தா என்ன செய்வேன், படுத்துணும்னு நானும் படுத்துருவேன். இதை பார்த்தா நீங்க சுதாரிச்சுட்டீங்க. அதனால எப்படி போறீங்க தெரியுமா? தோற்றவர்களே அம்மா உன் மேல இருந்து பிடிக்கும்மா. ஏமாங்காளி என்ன கர்றீங்க அட்டை பிட்டணி காக்கித நீ நம்ம தான் இழுத்து வச்சு போடணும். ஆமா காலை எம்பிட்டா பண்ண ஏட்டா டேய் தம்பி காலை என்னதான் பண்ண ஒரு அளவு தான் சும்மா சுத்திக்கிட்டே தெரியும். அப்புறம் வெறி கிளம்பிச்சா தூக்கிட்டு அமுக்க விடுவேன். அது மாதிரி அடிக்கம்மாக்கரே ஓரத்திலே கண்ணாப்பா அடிக்கம்மாக்கரே ஓரத்திலே கண்ணாப்பா கண்டிப்பாக போடுங்க நீ சொன்னாப்பா கொஞ்ச நேரம் நின்று நீங்க பேசாப்பா கொஞ்ச நேரம் நின்று நீங்க பேசாப்பா ஒரு சொத்தலுக்கு போயிடமா சொன்னாப்பா ஒரு சொத்தலுக்கு போயிடமா சொன்னாப்பா கண்டிப்பாக போடுங்க சொன்னாப்பா. சித்தப்பா என்ன கண்டு ஒண்ணு நோங்குது இல்ல ஒண்ணு நோங்கிட்டு வருது. அடி கையில புகாட்டுக்குள்ள அடி கையில புகாட்டுக்குள்ள கணக்கிலாத வாழமரம் கலப்பைய மாட்ட போறேன் கலப்பைய மாட்ட போறேன் முடுக்கமுள்ள கிராமத்துல ஏன் பலப்பனான ஓட்ட போறேன் கையளவு காட்டுக்குள்ள கணக்கில்லாத வாழமரம் அடிபண்டவன் எப்படி வருவான் இந்த புள்ள நம்ம வேலை கேட்ட நல்லறிவா இவ வேற சொல்லி அடிச்சருவான் சொல்லி அடிச்சருவான் சொல்லி அடிச்சருவான் இன்னைக்கு சுரட்டுதம்மா நெல் கதிரே வெள்ள வெள்ளப்படி அருவா வெள்ள புள்ளா கையருவா
ஆட்டம் சரி அதனால நல்லா ஆடுறீங்க, நல்லா பாடுறீங்க. அதனால காதல் 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 எப்படி பண்றது தெரியுமா? எப்படி பண்றது? பண்றதுக்கு முன்னால ரெண்டு ஆட்டம் சொல்லட்டேன். ஆமா ஆமா. அதனால அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நான் ஆளுங்க கொஞ்சம் நேரம் பண்றாங்க. நம்ம அதுக்காக பண்ணல, இருந்தாலும் சொல்ற ஒரே ஒரு ஆட்டம் ஆடிட்டு நம்ம காதல் பண்ணுவோம். பண்ணலாம். பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி, பல்லாக்கு குதிரையில பவனி வரும் பாண்டியரின் பக்கத்திலே பாசமத்தரா பாட்டி, பாசமத்தரா பாட்டி, கூடான ஊருக்குள்ளே ஊருக்குள்ள ஊருக்குள்ள வாராடி தெருக்குள்ள 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 பூமால பொருள் போல பல்லாக்கு குதிரையில பவனி வரும் காதல் எப்படிப்பட்ட காதல் தெரியுமா? எப்படிப்பட்ட காதல்? அப்படி பல காதல் சொல்றதுக்கு நேரம் இல்ல. சொல்லுங்க. அதனால ஒரே ஒரு காதலை சொல்லிட்டு அடுத்த நம்ம காதலை பண்ணுவோம். உங்களுக்கு ஆட்டுக்குடி காதல் தெரியுமா? ஆட்டுக்குடி காதல் சொல்லுங்க. தெரியுமா? தெரியாது. தெரியாது. அது இல்ல, அந்த சத்தியமெல்லாம் போச்சுங்க. ஏங்க இந்த ஆட்டுக்குடி காதல் இருக்கீங்க, ஏங்க மேக்கப் பண்ணதுக்கும் காதல் பண்றதுக்கு என்ன இருக்கு? ஆமா, அங்க வராது. அது பூரா பூரா கடா குடியா பத்தி போயிருக்கேன். சரிங்கம்மா. இப்ப ஆட்டுக்குடி காதல் என்ன தெரியுமா? இப்ப நீங்க தான் பொட்டை குட்டி, நான் தான் கடா குட்டி. சரி. உங்களை கட்டி போட்டிருக்காங்க வீட்டுல, எண்ணி அவுத்து தான் விடுவாங்க. என்னைக்குமே கடாய கட்ட மாட்டாங்க, நிக்காது, கட்டுக்கு நிக்காதுமா கடா, அடங்காது கடா. அதனால ஏன்னா என்னைக்குமே கட்ட மாட்டாங்க, கட்டி போட்டாலும் அவங்க எப்படி அத்துப்படுறேன். அதனால நீங்க அந்த கட்டுத்தொழில் இருக்கீங்க, நான் இங்க நிக்கிறேன். முதல் சிக்னல் உங்களுக்கு கொடுக்குறேன். எப்படி தெரியுமா? முத நீங்க என்ன செய்வீங்க? பொட்டை குட்டி என்ன பண்ணுவேன்? என்ன செய்யணும் அதை பத்தி அங்க சிக்னலை பத்தியா? அப்ப ரெண்டாவது ஆட்டுக்குட்டி, அப்ப நீங்க பொட்டை குட்டி என்ன பண்ணுவீங்க? வேணாம்ன்றீங்க. நீங்க உங்க நோக்கம் கிளம்பிக்கிட்டு இருக்கு, நீங்க வேணாம் தான் நான் விட்டுருவானா? அப்படிதான் மூணாவது பாத்து பொறுத்து அப்படிதான் கிளம்பு இந்த கடா. நீங்க இருக்கீங்கல்ல, அப்படிதான் இந்த கடா கிளம்பிடுறேன். அப்புறம் தூக்கி போட்டு அப்படியே அமுக்கிட்டு போயிடுவேன். அந்த மாதிரி அமுக்கிற காதெல்லாம் விட்டுட்டு நம்ம மனித காதல் பண்ணிடுவோம். ஏன்னா அடுத்து வர வேண்டியெல்லாம் வரணும். அதனால நேரத்தை அனுசரிச்சு காலத்தை அனுசரிச்சு செய்யறதான் தொழில். அதனால எப்படி தந்தீங்களா அப்படி அர்த்தமாக ஒண்ணு என்ற காதலை உங்க அன்போடு எப்படி பண்றீங்க பார்த்தீங்களா? அத்தமக உன்னை நினைச்சு அழகு கவிதை உன்னை வடிச்சு அத்தகையை மறந்து விட்டு அடியே உன்னை பார்த்ததுமே அத்தமக உன்னை நினைச்சு அழகு கவிதை உன்னை வடிச்சு அத்தகையை மறந்து விட்டு அடியே உன்னை பார்த்ததுமே சரி சொல்ல ஒரு வார்த்தை அழகு கவிதை உன்னை வடிச்சு அத்தகையை மறந்து விட்டு அடியே உன்னை பார்த்ததுமே
கட்டி